இப்போ ஒரு பர்ட்டிகுலர் செக்டாரை பத்தி ஒரு டிஸ்கஷன் இப்போ. I'll just read the gist first. 19 lakh crore market value loss in Indian IT sector. Is this a temporary correction creating a long-term buying opportunity, or does it signal a structural shift driven by AI disruption, slowing global demand and economic uncertainty? And how should retail investors position their portfolios in this environment? So, IT as a sector, is it a temporary correction that's going on? இது வந்து ஒரு சின்ன சைக்கிள் தான், டவுன்வர்ட் சைக்கிள் இது அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டா? அப்படின்னா ஏஐ வந்துடுத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுத்து, லாஸ்ட் 2 years ஆயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பெனட்ரேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் ஐடி செக்டாருக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் ஏற்படுறதா? ஸோ இதனால் வந்து பாதிப்பு இருக்கா, டிமாண்டுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இது மாதிரிலாம் தான் இப்போது மக்களுக்கு ஒரு சந்தேகம், இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சந்தேகம். அதனால் ஐடி செக்டார் வந்து லாஸ்ட் ஒரு 1 year 1.2 1.5 yearsஆகவே டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டீரேட் ஆகிருக்கு ஐடி செக்டாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறது, இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி அணுகணும், இனி அடுத்த 1 வருஷத்துக்கு ஐடி செக்டார் எப்படி அணுகணும், இப்படின்றது தான் இப்போது ஒரு டிஸ்கஷன். ஸோ நாம் என்ன பண்ணலான்னாக்கா, ஐடி செக்டாரை இப்போது 3ஆக பிரிச்சுன்றலாம். ஒன்று வந்து ஒன் செட் ஆஃப் கம்பெனிஸ், வி ஹாவ் டு சி அது ஒரு வேல்யூ ட்ராப்பா அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு மெச்சூர்டு காம்பவுண்டர்ஸாக ஆயிடுறாங்களாம். 3வது செட் ஆஃப் கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸாக மாறுறதா. ஸோ இந்தியன் ஐடி செக்டார் வி ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸே எடுத்துப்போம். இந்த லிஸ்டட் கம்பெனிஸையே 3ஆக பிரிக்கிற ஒன் செட் ஆஃப் கம்பெனிஸ் வில் பிகம் வேல்யூ ட்ராப். ஸோ வேல்யூ ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வேல்யூ ட்ராப்னா என்ன அப்படின்னா, ஐடி செக்டாரோடைய பிஸ்னஸ் மாடல் என்ன இத்தனை நாள்? ஒன்று ஹெட்கவுண்ட் பேஸ்டு ரெவன்யூ மாடல். ஸோ நம்பர் ஆஃப் மேனவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஓ, இன்ஃபோசிஸோ, எம்ஃபாசிஸோ, கோஃபோர்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 2 லட்சம் பேர் வேலை செய்கிறா. ஸோ 2 lakh people into 10 hours a day, that is the number of man hours into rate per hour. இதுதான் ரெவன்யூ மாடல். இதை வச்சு தான் ஐடி செக்டாரோடைய பிஸ்னஸ் ஹஸ் பீன் பில்ட் இன் த லாஸ்ட் 20 years. ஸோ ஒன்று ஹெட் கவுண்ட், எத்தனை பேர் நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன், என்னுடைய சாஃப்ட்வேர் கோட் ரைட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, கோடிங் அஃபிஷியல்ஸு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி டெவலப்பர்ஸ். இந்த பிஸ்னஸ் மாடலில் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் மேனவர்ஸ் இன்ட்டு பர் ஹவர் ரேட், இதுதான் ரெவன்யூ மாடல். இந்த ரெவன்யூ மாடல் ஏஐ பிரேக் பண்ணுறது, ஏஐ அதை உடைக்கிறது. ஸோ என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணுறது. ஆர் ஒரு 50% வந்து நான் ஏஐக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன், இன்னொரு 50% தான் ஹெட் கவுண்ட் வச்சுக்கிறேன், இது மாதிரி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, ஐடி கம்பெனிஸ்க்கு ரெவன்யூ லாஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகுது. தட்ஸ் ஒன். செகண்ட் திங் இஸ், என்னுடைய ஸ்ட்ரென்த்தே இந்த ஹெட் கவுண்ட் தான். ஸ்கில்டு லேபர் ஆன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கோடிங், இதுதான் ஸ்பெஷலைசேஷன். இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு தான் பரவர் ரேட். இது மாதிரி எவ்வளோ பேரை நீ கொடுக்க முடியும், எவ்வளோ மேனவர்ஸை நீ ஜென்ரேட் பண்ண முடியும், இதை தான் பேஸாக வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் மாடல் பில்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஏஐ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுது. ஏஐ அதுவே கோடு எழுதுறது, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸோடைய ரோலை ஏஐ பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, அது the speed at which it does, productivity, human intelligence விட artificial intelligence ஓட productivity multiple times அதிகமாக இருக்கிறதுனால
இந்த லேபர் ஆர்பிட்ராஜ் அஃபெக்ட் ஆகுது இந்தியாவுக்கு. அது ஒரு மோட்டாக இருந்தது, அந்த மோட் போயிடுறது இப்போ. ஸோ இப்போ என்ன ஆயிடுத்து, ரெவன்யூ க்ரோத் இத்தனை நாள் வந்து 5 to 6% இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஆனுவலி ரெவன்யூ க்ரோத். இந்த ஒரு ஷிஃப்ட் டிஸ்ரப்ஷன்னால் ரெவன்யூ க்ரோத் 1 to 2% குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒன்று. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 25-30% இருந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16 to 20% ஷ்ரிங்க் ஆகுது. இது ரெண்டாவது. ஐடி ஸ்பெண்டிங்கே நார்மலாக குறையிறது. ஸோ இந்த மூணும் தான் இந்த வேல்யூ ட்ராப்புக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் இந்த வேல்யூ ட்ராப்பில் மாற்றுறதுன்னு நமக்கு இப்போ தெரியாது. அதாவது ஒன் செட் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுடைய ஹெட் கவுண்ட்ஸ் குறையும், ஏஐ வில் டேக் ஓவர். ஏஐ டேக் ஓவர் பண்ணதுனால அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர், அந்த மோட் குறைஞ்சிடுறது. அந்த மோட் குறையிறதுனால ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மியாகுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மியாகிறது ஒன்று, ரெவென்யூவே குறையுது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன ஆகும், டீரேட் ஆகும். அதுதான் ஆல்ரெடி ஆயிடுது. மொத்த ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி செக்டாரையே டீரேட் பண்ணிடுது. ஸோ டெர்மினல் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, முன்னெல்லாம் ஐடி கம்பெனிஸ்க்கு 4 to 5% இருந்தது. இன்றைக்கி அது 1 to 2% குறைஞ்சி போச்சு. அப்போது டெர்மினல் பிஇஏ என்னவாக இருக்கும்னாக்கா 10 to 12 டைம்ஸ் அப்படின்னு ஷ்ரிங்க் ஆகுது. முன்ன 25 times 30 times ட்ரேட் ஆகிருந்த ஐடி கம்பெனிஸ் இன்றைக்கி 15-16 times ட்ரேட் ஆகுது. டெர்மினல் வேல்யூ 11 to 12 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. இதுதான் வேல்யூ ட்ராப். இது எந்தெந்த ஐடி கம்பெனிஸ் இந்த வேல்யூ ட்ராப்பில் போய் சிக்கும்னு நமக்கு இப்போ தெரியாது. கரண்ட்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதில் இறக்கி விட்டாங்க. பட் போக போக தான் நமக்கு தெரியும் எத்தனை கம்பெனிஸு வேல்யூ ட்ராப்பில் இருக்க போகுதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும் ரெகுலராக. இந்த ஐடி கம்பெனிஸில் எதெல்லாம் 1 to 2% growth தான் காட்டுறது, எங்கெல்லாம் ஏஐ மேக்ஸிமம் டேக் ஓவர் பண்ணுறது, எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஆர்டர் புக் லாஸ் நியூ ஆர்டர்ஸ் கம்மியாகுது, டீல் க்ளோசிங்கில் டிலே ஆகுது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சிக்னல்ஸ். இது வேல்யூ ட்ராப். நோ ரெண்டாவது, மெச்சூர்டு காம்பவுண்டர்ஸ். லெட் அஸ் டேக் கம்பெனிஸ் லைக் சே இன்ஃபோசிஸ் ஆர் டிசிஎஸ், ஹெச்சிஎல். லார்ஜ் கம்பெனிஸ், வெரி ஹை மார்க்கெட் கேப், ஹியூஜ் வால்யூம்ஸ் பண்ணுறாங்க. they may become mature compounders. என்ன ஆகும், their ability to invest in AI, நிறைய ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏஐ ஏஜென்டிக் ஏஐஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ they will try to bring a perfect product mix of human capital and token capital. ரெண்டுத்தையும் அப்ராப்ரியேட்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை ரீசனபிளாக வச்சுக்க முடியும். ஆர்டர் புக்கையும் ஓரளவுக்கு ரெவென்யூவையும் ஸ்டேபிளாக ரீட்டைன் பண்ண முடியுது. அதனால் அவங்களுடைய டெர்மினல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 to 2%க்கு பதிலாக 3 to 4% இருக்கலாம், ஆர் 2 to 3% இருக்கலாம். அண்டு ரீரேட்டிங் இப்போ ரீரேட் ஆகிருக்கு இல்லையா, மேலேருந்து டாப்லேருந்து டவுன் ஆகிருக்கு இல்லையா, கொஞ்சம் ரிக்கவர் ஆகி 16-17 டைம்ஸ் பிஇக்கோ இல்லை 17 to 20 டைம்ஸ் பிஇக்கோ ரிக்கவர் ஆகலாம். இதுதான் மெச்சூர்டு காம்பவுண்டர்ஸ். இதில் யாரெல்லாம் வருவான்றது இப்போ தெரியாது. இவங்கெல்லாம் எந்த லெவலுக்கு ஏஐலாம் அடாப்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணி இனோவேஷனை கொண்டு வராங்க, ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன் த்ரூ ஏஐ எவ்வளோ தூரம் கொண்டு வராங்க, அதை பொறுத்து இருக்குது. நான் மூணாவது, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸ். இவங்க தான் they will be making striking difference in terms of bringing innovation and specialization in AI. அதனால் என்ன ஆகும்னாக்கா, அவங்களால ஹையர் ஆர்டர் புக் எடுக்க முடியும். தட்ஸ் ஒன். அண்ட் மார்ஜின்ஸை பெட்டராக ரீட்டைன் பண்ண முடியும். ப்ராடக்ட் மிக்ஸ் பெட்டராக இருக்குது, ஸ்ட்ராங் மோட் க்ரியேட் பண்ணுறாங்க ஏஐனால். ஸோ மார்ஜின்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 25 to 30%க்கு திருப்பி ரிக்கவர் ஆகிறாங்க. பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் தட் தே ஆர் பிரிங்கிங் ஆர் அப்ளிகேஷன்ஸ் தட் தே ஆர் பிரிங்கிங் இன் ஏஐ.
and they are able to give better solutions to the global markets. இது transformational winners will do this. எந்தெந்த கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸாக ஆவாங்கன்றது இன்னைக்கு கணிக்க முடியாது. நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸில் நமக்கு தெரிய வரும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த செக்டாரில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், குவார்ட்டர்லி மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கணும். ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, நியூ ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இனோவேஷன்ஸ் கொண்டு வராங்க, இதை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த செக்டாரில் எதெல்லாம் வேல்யூ ட்ராப் ஆகுது, எதெல்லாம் மெச்சூர்டு காம்பவுண்டர் ஆகுது, எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸாக ஆகுதுன்றத கிளாஸிஃபை பண்ணி பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸை நம்ம பண்ணணும். ஸோ பெஸ்ட் வே டு டூ இஸ், ஒன்று, இன்றைக்கி ஐடி செக்டாரையே மொத்தமாக நான் எக்ஸிட் ஆயிடுறேன், ஏன்னா என்னால் இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியாது, எனக்கு ப்ராப்பர் அட்வைசரும் இல்லை அப்படின்றவங்க இதை இது எக்ஸிட் ஆகிடுறது பெட்டர். ஏன்னா இது எவ்வளோ நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது, யார் வின்னர்ஸ் ஆவாங்கன்னு தெரியாது, யார் ஸ்டேபிள் ரெவென்யூ ஜென்ரேட்டர் ஆவான்னு தெரியாது, யார் வேல்யூ ட்ராப் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாதுன்ற சூழ்நிலையில் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுறது பெட்டர். அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஏபிள் டு ட்ராக் இட், ரெகுலராக ட்ராக் பண்ணி மந்த் ஆன் மந்த் இன்ஃபர்மேஷன்ஸ், இது டுடே இஸ் எ இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு, டெய்லியே இன்ஃபர்மேஷன் அவைலபிள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னாக்கா, இன்ஃபர்மேஷன் ஹாஸ் பீன் டெமோக்ரட்டைஸ்ட். அப்படின்னா என்னன்னாக்கா, யூஎஸில் ஒரு பிரேக் த்ரூ நடக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் யூஎஸில் எப்போ கிடைக்குதோ அதே நிமிஷம் நமக்கும் கிடைக்குது, என்டையர் வேர்ல்டுக்கும் கிடைக்குது. ஸோ இன்ஃபர்மேஷனில் லேகே இல்லை. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணினே இருந்தாக்கா, ஸோ இந்த செக்டாரில் யார் ஸ்டேபிளாக இருப்பான்றதை கண்டுபிடிக்க முடியும், யார் வின்னர்ஸாக இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆர் அட்வைசர்ஸும் இருக்கிறது நல்லது நமக்கு. ஸோ கன்சல்டேஷன் பேசிஸில் தெரிஞ்சுட்டு அசட் அலோகேஷனை ப்ராப்பராக வைக்கலாம். தென் எது உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்குதோ, ஒரு ரியல் வின்னர்ஸாக இருப்பா, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வின்னர்ஸாக இருப்பான்னு அங்கே நம்ம பெட்டை அதிகமாக போடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு டூ அன் அசட் அலோகேஷன் இந்த மாதிரி சமயத்தில். ஆர் அதர்வைஸ் ஒரு ஜென்ரலாக கான்ட்ரா இன்வெஸ்டாராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டைம் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஐடி செக்டார் பாட்டமில் இருக்குது, ஃபேர் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகுது, டெர்மினல் வேல்யூ க்ளோஸ் டு 1% ஆர் 0%க்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன, டவுன் சைடு ரிஸ்க் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் பெட்டர் அட் திஸ் ஸ்டேஜ். இங்கே நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். ஸோ அது கான்ட்ரா பெட்டு. கான்ட்ரா இன்வெஸ்டர்ஸு இந்த இடத்துல தே வில் டேக் ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு அலோகேஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ட்ராக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். க்ரோத் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, க்ரோத் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கான்ட்ரா பெட் எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு வேறு செக்டார் இருக்குது. பவர் செக்டார் இப்போ இருக்குது, மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு ஆர் டிஸ்கிரிஷ்னரி கன்சம்ஷன், இந்த மாதிரி ஏரியாவில் க்ரோத் இருக்குது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணின்னு போகலாம். என்ன வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அங்கெல்லாம், பட் இன்க்ரிமெண்டல் க்ரோத்துக்கான ஸ்கோப்பும் இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்ட்ராபெட் எடுக்க முடியாது, வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ண முடியாது, க்ரோத்தில் தான் இருக்கணும். அது வேறு செக்டார்ஸ். வேறஸ் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நான் பெட் பண்ணுறேன், என்னால் வெயிட் பண்ண முடியும், நான் ஒரு கான்ட்ரா கால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐடி செக்டார் கரண்ட்லி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. when the entire மார்க்கெட் செல் பண்ணி அதை இக்னோர் பண்ணும்போது, அதே சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் டாப் லைன் க்ரோத்லேயும் பெரிய இம்பேக்ட் இல்லை, பாட்டம் லைன் க்ரோத்லேயும் பெரிய இம்பேக்ட் இல்லை, ஆர்டர் புக்கும் ரீசனபுளாக இருக்குது. இந்த டிஸ்ரப்ஷன்னால் ரிஸ்க் வரும்ன்ற பர்செப்ஷன்னால் மார்க்கெட் டீரேட் பண்ணியிருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கான்ட்ரா பையர்ஸ். வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் சந்தோஷமாக எடுத்துப்பா. என்ன 3-4 இயர்ஸ் வெயிட் பண்ணணும், எது பேன் அவுட் ஆகுன்றது தெரியாது, ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணாக்கா ஐடி செக்டார் கரண்ட்லி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், சென்சிட்டிவ் டு வாலட்டாலிட்டி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஐடி இஸ் நாட் த ரைட் செக்டார். growth ரிலேட்டட் செக்டாரில் போய் இருக்கலாம். இப்படி தான் இப்போ நம்ம ஐடி செக்டாரை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏஐ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்றது தெரியாது. நம்ம வி ஆர் அன் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி, வி ஆர் நாட் அன் இனோவேஷன் இண்டஸ்ட்ரி. இனோவேஷன் இண்டஸ்ட்ரி யூஎஸில் இருக்குது. ஸோ தே ஆர் டெவலப்பிங் மாடல்ஸ். நாம் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி ஏஜென்டிக் ஏஐஸை க்ரியேட் பண்ணுவோம். எல்லா செக்டார்லேயும் ஏஜென்டிக் ஏஐஸ் வில் கம் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் இன் ஈச் ஆஃப் தீஸ். Every company will try to take opportunity and build models which can give solutions to different sectors. So, patience and perseverance இருக்கிறவங்களுக்கு currently IT sector is an opportunity. Calibratedா இன்வெஸ்ட் பண்ணணும், கான்ஸ்டன்ட் ட்ராக்கிங் இருக்கணும். அந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிஸ், நியூஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இந்த 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 செக்டாரில் இப்போ கான்ட்ரா பெட் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ.